அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்து விடுங்கள், விதியால் நடக்கவே கூடாது என்று இருந்த விஷயம் கூட உடனே நடக்கும். குலதெய்வத்தை வணங்கி நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, குலதெய்வம் நம்மளோட குலத்தை ஒரு கண் போல பாதுகாத்து அருளக்கூடியவங்க தான் குலதெய்வம். நம்மளோட வழக்கப்படி குலதெய்வத்துக்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்யறதுனால சகல பிரச்சனைகள் இருந்து நிவாரணம் கொடுப்பாங்க. குலதெய்வ வழிபாடு செய்தா அனைத்து தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு முழுமையா கிடைக்கும். இது உறுதியான ஒன்று. நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலோ முதல்ல எப்படி பிள்ளையார வழிபட்டு தான் அடுத்த தெய்வங்களை வழிபாடு பண்ணணும்னு சொல்றாங்களோ, அது போலதான் எந்தெந்த தெய்வத்தை வணங்குவதா இருந்தாலுமே முதல்ல நம்ம அனைவருமே வழிபாடு பண்ண வேண்டியது நம்மளுடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்தை நீங்க வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்க விநாயகரையே வழிபாடு பண்ணணும். இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது பரிகார தெய்வம் மட்டும்தான் நமக்கு. அப்படிப்பட்ட பரிகார தெய்வம் எனக்கு பிடிக்கும், எனக்கு சிவனை பிடிக்கும், விஷ்ணு பிடிக்கும், எனக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு வகையானாலுமே, குலதெய்வத்தை நம்ம மறக்காம குலதெய்வ வழிபாட செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுனா மட்டும்தான் நீங்க வணங்குறதுக்கான முழு பலன் கிடைக்கும். ஒரு சில பேர் பரிகாரம் மேற்கொள்ளுவாங்க. எங்களுக்கு ஜாதகத்துல இந்த பிரச்சனை இருக்குங்க, அதே போல எங்க வாழ்க்கையில லைஃப்ல முன்னேறதுக்கு இந்த பரிகாரம் இருக்கு அப்படின்னு நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும், அது அத்தனை பரிகாரங்களும் நீங்க செய்தாலுமே அதோட முழு பலன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது குலதெய்வ வழிபாடு பண்ணாட்டி. நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு மற்ற எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் அதற்கான முழு அருளும் பலனும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களா இருக்கும். குலதெய்வம் நம்ம குடும்பத்துக்கான தெய்வம் மட்டும்தான். அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. ஒவ்வொரு குலங்களுக்குமே அவங்களுக்குன்னு குலசாமி இருக்கும். குலதெய்வ வழிபாட்டோட முக்கியத்துவம் ஒவ்வொரு தருணத்திலுமே மகான்களும் சித்த புருஷர்களுமே அறிவுறுத்திருக்காங்க. அதாவது மதுரை வீரன், கருப்பண்ணசாமி, குளுமாளி அம்மன், சொல்லியம்மன் முதலான தெய்வங்கள் எப்போ வந்துச்சோ இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது குலதெய்வத்தோட அருள் எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிய ஆரம்பிக்கும். எங்களால தினமும் போக முடியாட்டி மாதத்துக்கு ஒரு முறை நீங்க குலதெய்வத்தை தரிசனம் பண்ணணும். அமாவாசையோ பௌர்ணமி முதல் நாள்ல மறக்காம குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. குலதெய்வ கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் நீங்க கொடுக்கணும். அதே போல குலதெய்வத்தோட திருப்பணிக்கு அந்த கோவிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்க தான் பண்ணணும். கோவில் தூய்மைப்படுத்துறது, தண்ணி டேங்க் அமைக்கிறது, கோவிலை புதுப்பிக்கிறது, சன்னதிகள் புதுப்பிக்கிறது, மரக்கண்டு நடுதல், ஸ்தல விருட்சங்கள் பாதுகாக்கிறது, அமைத்தல் முதலான விஷயங்களை நீங்க கண்டிப்பா பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயிலுக்கு பாத்தீங்கன்னா எண்ணெய், திரி முதலியவற்றை கண்டிப்பா நீங்க மாதம் ஒரு 1 லிட்டராவது வாங்கி கொடுக்கணும். இப்படி பண்ணிட்டு வரும்போது மட்டும்தான் நல்லது. அதே போல திருவிழா உற்சவ சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க உங்க குலதெய்வ கோயில்ல பாத்தீங்கன்னா விபூதி ஒரு 1 கிலோ அளவுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆண் தெய்வமா இருந்த விபூதியும் பெண் தெய்வமா இருந்தா குங்குமம், நல்ல சுத்தமான உயர்தரமான குங்குமம் விபூதியை வாங்கி கொடுங்க. அப்படி நீங்க வாங்கி கொடுக்கும் போது உங்களோட விதியால ஒரு விஷயம், இப்ப நீங்க சொந்த வீடு கட்டணும் ஆசைப்படுறீங்க, உங்களோட ஜாதகப்படி உங்களோட விதிப்படி எனக்கு சொந்த வீடு பாக்கியமே இல்லை அப்படின்னு இருந்தாலுமே, இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குங்குமமோ அல்லது விபூதியோ உங்க குலதெய்வத்துக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா விதியால் முடியாத காரியம் கூட முடித்து வைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு இருக்கு. அதனால இது மாதிரி பண்ணுங்க. குலதெய்வத்தை தொடர்ந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வம் அதோட கண்ணா உங்களை பாதுகாக்க ஆரம்பிக்கும். அதனால குலதெய்வத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் காப்பு வைத்து படையல் செய்துட்டு வாங்க. இது மிகப்பெரிய அளவு குடும்பத்துல முன்னேற்றமே கிடைக்கும். இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க. இது பரிகாரம் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என்னால முடியாது அப்படின்ற விஷயம் கூட உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க அதை உங்க அனுபவத்திலே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.